மேஷம். என்னடா வாழ்க்கை இது, எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காதா, ரொம்ப நாளாவே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கே அப்படின்னு புலம்புறீங்க இல்லையா? உங்க புலம்பல் சவுண்ட் எனக்கு கேக்குது. ஆஸ் யூஷுவல் கமெண்ட்லயும் புலம்பல் தான் இருக்க போகுது. ஓகே, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடக்க போகுது இந்த அக்டோபர் மாசம். என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேஷம் ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நியூ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, அப்ராட்ல இருக்கிறதுனால உங்க கால்ஸ் எதுவுமே எனக்கு வராது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேஷம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுங்க. ஸோ இது ஒரு மாதிரி கம்பைண்டா இருக்கும். மேஷம் ராசிக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் செப்டம்பர் மாசமே 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பயிற்சியாகி துலாத்துல இருந்து குருவுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை தொடர்பு கொண்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும், மனதைரியம் இருக்கும், முடிவெடுக்க முடியும், கன்ஃபியூஷன் இல்லாம இருப்பீங்க, சகோதர உறவு நல்லா இருக்கும், உதவி கிடைக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் லாபம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதிசார அமைப்புல குரு பயிற்சியாய் கடகம் ராசிக்கு வரும். திரும்பவும் செவ்வாய் ராசிநாதனான செவ்வாய்க்கு குருவுடைய தொடர்புலே இருக்கும். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி உங்களுக்கு திரும்பவும் குருவுடைய பார்வையிலே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதியான புதன் இந்த அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி பயிற்சியாகி துலாம் ராசி மேல வரும். துலாம் ராசி மேல குருவுடைய பார்வையை வாங்கியிருக்கும். குருவுடைய பார்வையை வாங்கி உங்களுடைய 6வது அதிபதியான புதன் ராசியை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருக்கும். செவ்வாய் கூடவும் சேரும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் இல்லையா? செவ்வாய் கூட இந்த அக்டோபர் மாசம் கடைசி வரைக்கும் இருக்கும் புதன். ஸோ உங்களுக்கு சில டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருக்கும். வேலை விஷயம், வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் 6வது அதிபதி கடன், நோய் மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ ராசியை தொடர்பு கொள்றதுனால இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா சிக்காயிட்டே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத பிரச்சனை மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். என்னங்க நெகட்டிவாவே சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மந்த் இப்படி இருக்கும். அதுக்கடுத்து குரு வந்து உச்சமாகுது அதிசார அமைப்புல. அதுக்கடுத்து நிறைய நல்ல பலன்கள்லாம் நடக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான சூரியன் 17ஆம் தேதி நீசமாகும். நீசமாறது நல்ல விஷயம் கிடையாது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சில குறைகள் இருந்துட்டே இருக்கும். குழந்தைங்களால மன கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க. சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்துருந்துச்சு 5வது இடத்துல. உங்க ராசிக்கு அது 7வது அதிபதி. ஸோ 7வது அதிபதி கேதுவோட இணைஞ்சிருந்துச்சு. 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 6வது இடத்துக்கு வரும். சுக்கிரன் கெட்டுருச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் பண்ணும். என்னதான் இருந்தாலும் அக்னாதிபதியாவே இருந்தா கூட செவ்வாய் 7வது இடத்துல 6வது அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. பார்ட்னர் விஷயத்துல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல, ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் சுக்கிரனும் களத்திர காரகனான சுக்கிரன் வந்து நீசபங்க ராஜயோக அமைப்புல ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாவே இருக்கு உங்களுக்கு. அதனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். சூரியன் வந்து நீசமாகிறது தகப்பனை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்பா விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கான்ஃபிளிக்ஸ் மாதிரியான விஷயம் எல்லாம் வரும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவுடைய பார்வையில தான் இருக்குது. செப்டம்பர் மந்தே அது நடந்துருச்சு. பயிற்சியாகி குரு பார்வையில தான் இருக்குது. அகைன் திரும்பியும் அதிசார அமைப்புல குரு வரனால குருவுடைய பார்வையிலே தொடரும் அக்டோபர் மாசம் வரைக்கும். திரும்ப புதனோடைய சேர்ந்தே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். புதன் உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி. பிரச்சனை, எதிரி தொந்தரவு மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். நோய்வாய்ப்படுறது மாதிரியான விஷயம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். சேம் டைம் குருவோட பார்வையினால கட்டுக்குள்ள இருக்கும். இந்த தொந்தரவுகளோடய அப்படியே மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் அக்டோபர் மாசம் வரைக்கும். அக்டோபர் 24, 25, 26ஆம் தேதி ஒரு 10 மணி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமான முடிவுகளை அந்த டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமம் நடக்கும் மேஷராசிக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்காக லைட்டா சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ல மறைறதுதான் சந்திராஷ்டமம். மனோகாரகன்னு சொல்லுவோம் சந்திரனை. உங்கள் மனசை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது. ஓகேவா? சந்திரனுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு.
சோ மனசு ஒரு நிலையில இருக்காது. சந்திராஷ்டம நாட்கள்ல பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் மறையுது. 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 8ல சந்திரன் மறைவுதான் சந்திராஷ்டமம். பலவீனமா இருக்கு. உங்க மனசே ஒரு பலவீனமான நிலைமையில இருக்கு. சோ அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் செவ்வாய் வந்து இந்த புதனோட சேர்ந்து 6வது அதிபதி புதனோட சேர்ந்தே டிராவல் பண்ணுது. லாஸ்ட் மந்த்ல இருந்து இந்த அக்டோபர் மந்த் வரைக்குமே அந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு கன்ஜங்ஷன் இருந்துட்டே இருக்கு. ஆனாலும் குருவுடைய பார்வை ராசிநாதனுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பிளஸ்ங்க. உங்களால நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். மனசு ரொம்ப திடமா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சூப்பரா உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபம் இருக்கும். குரு வந்து அதிசார அமைப்புல பயிற்சியாகி வரும். அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதுதான். ஓகே. எதிர்பாராத ஒண்ணு நடக்கும். அது என்னன்னு பாத்துடலாமா? நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம். எதிர்பாராத ஒண்ணுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. குரு வந்து இந்த அக்டோபர் மாசம் 19ஆம் தேதி அக்டோபர் மாசம் பயிற்சியாகி கடகம் மேல வந்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயை தொடர்பு கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு அது 4வது இடம். வீடு, வாகனம், கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. டிசம்பர் வரைக்குமே இருக்கும். பாத்தீங்கன்னா குரு வந்து அதுக்கடுத்து திருப்பி மிதுனம்க்கு டிரான்சிட் ஆயிடும். இந்த டைம் தான் உங்களுக்கான டைம். இதை நீங்க ரைட்டா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுல முக்கியமா ஏதாவது பண்ணணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். நீங்க இந்த டைமை யூஸ் பண்ணி அதை உங்களுக்கு ஃபேவரபிளா மாத்திக்கணும். ஸோ கஷ்டங்கள் மட்டுமே அப்படின்னு போயிட்டு இருந்த உங்களுடைய லைஃப்ல இந்த குருவுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனாலும் மேஷராசிக்காரங்க எனக்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கும். ஸோ அதை செக் பண்ணும். உங்களுடைய தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. 6, 8 அதிபதியுடைய தசை வரக்கூடாது. பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசை வரக்கூடாது. இதெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயமே மேட்சே ஆகாது. உங்க ஜாதகமே தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு ராசி பலன் நீங்க சொல்ற எதுவுமே எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். என்னதான் சொல்றாங்க, மாசம் மாசம் சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் பாருங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா மேஷம் ராசிக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. சோ 7.5 சனி போயிட்டு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனால் அது விரைய சனியா தான் இருக்கு. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மாதிரியான கிரகங்கள் மாசம் மாசம் டிரான்சிட் ஆகும். ஓகேவா? அந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ராசி பலன். மாசம் மாசம் எல்லா ஜோசியரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது மாதிரியான விஷயங்கள் வந்து பயிற்சி ஆகிறதுக்கு அது இயர்லி ஒன்ஸ் இது நடக்கும். ஓகேவா? இயர்லி ஒன்ஸ். சாட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா 2.25 வருஷம் ஒரே ராசியில இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு மாற்றம் எதுவுமே இருக்காது. இப்போ அதிசார அமைப்புல குரு வந்து பயிற்சியாகி கடகம் ராசி மேல வருது. 1.5 மாசம் கடகம் ராசி மேல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ல இருக்கக்கூடிய சனியை பார்க்கும். சோ சனியுடைய அந்த இன்டென்சிட்டி குறையும். சனியுடைய தாக்கம் இருக்குல்ல, அதோடைய பண்ணக்கூடிய அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா குரு பார்வை கிடைச்சதுனால. ஆனாலும் இருக்கும். முக்கியமா மேஷ ராசிக்காரங்க வந்து டிராவல் பண்றது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது விரய ஸ்தானம். 12வது இடம் வந்து பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பயணத்துல வந்து பிரச்சனையை கொடுக்கும். கவனமா இருக்கணும், மெதுவா போகணும். பயணம் பண்ணும்போது பிரச்சனை, வண்டி பஞ்சர் ஆகுறது மாதிரியான விஷயம் இதெல்லாம் நடக்கும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நடந்துக்கணும். மத்தபடி மேஷம் ராசிக்கு குருவுடைய தொடர்பு ராசிநாதனான செவ்வாய்க்கு கிடைச்சிருக்கனால இந்த மாசம் ஃபுல்லுமே அக்டோபர் மாசம் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாசமாவே ஓவராலா அமைஞ்சிருக்கு. ஓகே. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.